ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் கூட நாங்கள் இந்த அதிகாலை ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதித்தார். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி செபிக்கிறோம். தேவன் கிரியை செய்வீராக. பல தடைகள் எங்களுக்கு, இந்த தடைகளின் மத்தியிலும் எங்கள் அப்பா இயேசு இந்த நாள் காலை ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கொடுக்குற பாடலை பாடி தேவனை நாம் மயப்படுத்துவோம். 76வது பாடல், தந்தை பெர்க்மன்ஸ் அவருடைய பாடல் புத்தகத்தில் 76வது பாடல். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, சுகந்தந்தார் ஆவியாலே, எனக்கு சுகந்தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதிய பற்றி கொண்டு உண்மையை நம்பியுள்ளே, உறுதியை பற்றி கொண்டு உண்மையை நம்பி உள்ளோம். பூரண சமாதானம், பூரண சமாதானம் புவிதல் தருபவரே, தினமும் புவிதல் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவா, வல்லமையுள்ள தேவா, வரங்களின் மன்னவனே, எல்லா வரங்களின் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். வந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். வந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜா அவர், மகிமையின் ராஜா அவர், மகத்துவமானவரே, எல்லா மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கொண்டு பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அந்த பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். மாலையில் அழுகை என்றா காலையில் அக்களிப்பு, மாலையில் அழுகை என்றா காலையில் அக்களிப்பு. கோபம் ஒரு நிமிடம்
கோபமோ ஒரு நிமிடம், கிருபையோ நித்தம் நித்தம், அவர் கிருபையோ நித்தம் நித்தம். புதிய பாடல் பாடி 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 இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பொழுது பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பொழுது பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஆம் ஆண்டவரை நாம் இந்த நேரத்திலும் பாடி மகிழ்ந்து ஆண்டவரை நாம் கொண்டாடினோம். ஆண்டவர் நம் நடுவில் உலாவுகிற அவர் நமக்கு கூட இருந்து நம்மை ஆண்டவர் அழைத்து செல்வாராக. நன்றி. இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் கொடுக்குற வேத பகுதியை வாசித்து நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். தேவன் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவருக்கு நன்றி. இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டியது 1 ராஜாக்களின் புத்தகம் 12ஆம் அதிகாரம். ரெகொபெயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான். ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடிப்போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமே எகிப்தில் இருக்கையில் இதை கேள்விப்பட்டான். அவர்கள் யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பிட்டார்கள். அவனும் இஸ்ரவேல் சபை அனைத்தும் வந்து ரெகொபெயாமை நோக்கி, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போது நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தை லகுவாக்கும். அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் போய் 3 நாள் பொறுத்து என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோருடைய ஆலோசனை பண்ணி இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க, நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் இந்த ஜனங்களுக்கு சேவகனாகிய அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல் வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராக இருப்பார்கள் என்றார்கள். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனை அவன் தள்ளிவிட்டு தன்னுடைய வளர்ந்த தன் சமூகத்தில் இருக்கிற வாலிபருடைய ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்னான். இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுங்கள் என்று கேட்டான். அப்பொழுது அவனுடைய வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார். நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டிய என்னவென்றால், என் சொந்த விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கலும் பருமனாயிருக்கும். இப்போது என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார். நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன் என்று தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார். நான் உங்களை தேர்தலினால் தண்டிப்பேன் என்று நீர் அவர்களுடைய சொல்ல வேண்டும் என்றார்கள். 3ஆம் நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடி யெரொபெயாமும் சகல ஜனங்களும் 3ஆம் நாளில் ரெகொபெயாமிடத்தில் வந்தார்கள். ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனை தள்ளிவிட்டு வாலிபுடைய ஆலோசனைப்படி அவர்களுடைய பேசி, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார். நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுகளினாலே தண்டித்தான். நான் உங்களை தேள்களினால் தண்டிப்பேன் என்று உங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். ராஜா ஜனங்களுக்கு செவி கொடாமல் போன கர்த்தர் சீலோவினால் ஆகியாவை கொண்டு நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரால் இப்படி நடந்தது. ராஜா தங்களுக்கு செவி கொடாததை இஸ்ரவேல் எல்லாரும் கண்டபொழுது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக, தாவீதுடைய எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு பங்கேது, சுதந்திரமில்லை, இஸ்ரவேலோடு உங்களுக்கு போய்விடும். இப்போது தாவீது உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். ஆனால் யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் ரெகொபெயாம் ராஜாவாய் இருந்தார். பின்பு ராஜாவாகிய ரெகொபெயாம் பகுதி விசாரிப்புக்காரனாக அதோராமை அனுப்பினார். இஸ்ரவேல் எல்லாரும் அவனை கல்லிருந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம் தீவிரமாக ரதத்தின் மேல் ஏறி எருசலேமுக்கு ஓடி போனான். அப்படியே நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவேல் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கிறார்கள். யெரொபெயாம் திரும்பி வந்தார் என்ற இஸ்ரவேலருக்கெல்லாம் கேள்வியான பொழுது அவனை சபையினிடத்தில் அழைத்து அனுப்பி அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினார்கள். யூதா கோத்திரமை அண்டி வேறொருவரும் தாவீதின் வம்சத்தை பின்பற்றவில்லை. ரெகொபெயாம் எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரவேல் வம்சத்தாரோடு யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை சாலமோனுடைய மகனாகிய தன்னிடமாக திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தார் பென்யமீன் கோத்திரத்தார் அனைவருமே தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரர் 180,000 பேரை கூட்டினான். தேவனுடைய மனுஷனாகிய செமாயாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னதின் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம்
என்ன சாலமோன் குமாரனை வம்சத்தார் அனைவரையும் பெண்ணையும் ஏறிய மற்ற ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் போகாமல் இஸ்ரவேல் புத்திரனான உங்கள் சகோதரருடைய யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் வீட்டிற்கு திரும்புங்கள், என்னால் இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்கின்றார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி திரும்ப போய்விட்டார்கள். யெரொபெயாம் எப்பிராயீம் மலை தேசத்தில் கூப்பிட்டு அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெண்களை கட்டினான். யெரொபெயாம் இப்பொழுது ராஜ்யபாரம் தாவீது வம்சமாயிட்டு திரும்புகிறதா இருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமில் கர்த்தருடைய ஆலயத்தில் பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் நிறுத்தம் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் நாங்கள் ஆண்டவருடைய வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொண்டு போட்டு யூதான் ராஜாவாகிய ரெகொபெயாம் பரிசமாய் போய்விடார்கள் என்று தன் மனதில் சிந்தித்து கொண்டிருந்தான். ஆகையால் ராஜாவானவர் யோசனை பண்ணி பொன்னில் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேம் போகிறது உங்களுக்கு வருத்தம், சிறுவில் இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பட்ட உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேல் ஒன்றை தானில் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிட்டு ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிகளை தான் மட்டும் போகிறார்கள். மேடையாக ஒரு கோவிலை கட்டியும் லேவியின் புத்திரா இந்த ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினார். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கு 8ஆம் மாதம் 15ஆம் தேதியில் யெரொபெயாம் ஒரு பண்டிகையும் கொண்டாடி பலிபிடத்தின் மேல் பலியிட்டான். அப்பொழுது பெத்தேலில் தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகள் பலியிட்டு தான் உண்டு பண்ண மேடைகளை ஆசாரியர்கள் பெத்தேலில் ஸ்தாபித்து தன் மனதில் தானே நிர்ணயித்து கொண்டு 8ஆம் மாதம் 15ஆம் தேதியில் பெத்தேல் தான் உண்டாக்கின பலிபிடத்தின் மேல் பலியிட்டு சிறுவர் புத்தருக்கு பண்டிகை ஏற்படுத்தி பலியிட்டதன் பேரில் பலியிட்டு தூபம் காட்டினான். நாளில் கூட நாம் இந்த வேத பகுதியை நாம் வாசித்தோம். ஆண்டவர் நல்ல ஒரு அருமையான பாடலை பாடணும். உபவாச நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது முதல் நாளிலே சாலமோனுடைய கீர்த்தியை நாம் பார்த்தோம். 2வது சாலமோனுடைய விழுந்தான் விழுந்தான் என்று பார்க்கிறோம். 3வது நாள் இந்த நாளிலே பார்க்கும் பொழுது அவருடைய மகன்களும் அவருடைய வேலிருந்த அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு ராஜாவாக ஏற்படுத்த இடத்துல ஆலோசனைகளை கேட்டபோது அவர் சரியான ஒரு ஆலோசனை கூடாதபடி ஆலோசனையை கொண்டு வந்து கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். முதியோருடைய ஆலோசனையை தள்ளிவிட்டால் இளம் வாலிபருடைய கூட இருக்கிறவருடைய ஆலோசனையை கேட்டு போனதுனாலே அந்த சம்பவம் நடந்தது. ஆனால் குறிப்பாக நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அகியா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னது நிறைவேறும்படிக்காகத்தான் இது காரியங்கள். அதற்காகத்தான் ஆண்டவர் இப்படி நடந்தது என்பதை தான் நாம் சிந்திக்க முடியும். ஆகவே அகியா சொன்னதின்படி அங்கே நடந்து நிறைவேறினது என்பதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த 12 கோத்திரத்தில் 10 கோத்திரம் இஸ்ரவேலாகவும் 2 கோத்திரம் யூதாவாகவும் மாறினது. நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். தேவன் நம்மோடு இந்த நாட்களில் தேவன் நம்மை இன்னும் அபரிதமான ஆசீர்வாதத்தினாலே நிரப்பும்படி ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்குறோம். எங்களுடைய இந்த உபவாச நாட்களில் ஆண்டவரே உம்மை சோதரம் பாநேரங்களை வெளிப்படுத்தி உங்களுடைய கிருபையினாலே நீ எங்களை ஆண்டவரே உமக்கு சோதரம் கிருபையாக வழிகிற ஒவ்வொரு கிருபைகளுக்கு நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, உம்முடைய சித்தம் எங்களோடு இருக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தனை கூட இருந்து வழி நடத்திடும் தடைகள் எல்லாம் உடைத்து போடணும். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொன்ன ஒவ்வொரு வார்த்தை எங்களுக்குள்ளே நிறைவேற கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாய்ந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உண்மை நோக்கி பார்த்து மன்றாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு உடைய கிருபையை வெளிப்பட செய்யும்படி உண்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது விசுவாசத்தால் மகிமையை காண்பாயின்னு சொன்னது போல் நாங்கள் நம்பியிருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீங்கள் கிருபையாக இறங்கி கர்த்தர் அற்புதங்களை செய்து தரும்படி உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தாவியானவரே, ராஜாதி ராஜாவே உண்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, சகல கட்டுகளிலிருந்து நீர் எங்களை விடுதலையாக்கி எங்களை கூட்டி வந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் உம்முடைய பாதத்தில் உம்மிடத்திலிருந்து நன்மைக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நமக்கு நன்மைக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுராஜாவே, நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்கள் செய்ய நினைத்த தடைப்படாது விசுவாசத்தால் மகிமையை காண்பாயின்னு சொல்வது போல் நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு எல்லாம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு எல்லாவற்றையும் அப்படி நீ செய்து தாரும். உம்முடைய மகிமை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம்.
சத்துரு கோட்டைகளை உடைத்து போடும் ஆண்டவரே. சாத்தான் செய்கிற சதிகளை இருந்து எங்களை விடுவித்து தேவநாம பயப்பட எங்களை பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொன்னது போல் ஏசப்பாவை ருசித்து பார்க்குறவங்களுக்கு தான்ப்பா தெரியும். அது இந்த நேரத்தில் நாங்கள் ருசிக்கிறோம். இன்றைக்கு குறிப்பாக 2 ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒன்று பொருளாதார ஆசீர்வாதம், 2 ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிற இந்த நாளில் ஏசப்பா நீர் எங்களை ஆவிக்குரிய பொருளாதார ஆசீர்வாதத்தினால நிரப்பி உம்முடைய மகிமை வெளிப்பட செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதபடி கத்திருந்தனாலே எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சமாதானத்தின் தேவனீர் எங்களோடு இருப்பீராக. ஆண்டவரே நீ செய்ய நினைத்ததப்பா கர்த்தர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். அப்பா இந்த நாளிலே நாங்கள் உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய சகல நன்மையை தாரும். பொருளாதார ஆசீர்வாதங்கள் எங்களுடைய உண்மை உத்தமத்தின்படி எங்களுக்கு நீ தந்து எங்களை வழிநடத்தும். ஆமாப்பா இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் பெற்று நாங்கள் அதோடு நின்று விடாதபடி ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதமான இது மேலும் மறுமையிலும் மகிழ்ச்சியை கொண்டு வருகிற இந்த ஆவியின் மகிமையின் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு கிருபை வரங்களை தாரும். இயேசுப்பா எங்களுக்கு கிருபை வரங்களை தாரும். கிறிஸ்து இயேசு நாம மகிமைப்படும்படி நாங்கள் உம்மை நோக்கி கெஞ்சி கேட்குறோம். அப்பா உம்முடைய கிருபை வரங்களை எங்களுக்கு பொழுந்தருளும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நாங்கள் எல்லா நிலையிலும் உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே. உம்முடைய உதவி எங்களுக்கு தேவை ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இந்த சூழ்நிலையில் எங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ தேவைகளோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் இதற்கு ஒரு நீர் பரிகாரம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தவுமாக இருக்கிறீரே. எங்களுக்கு இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் யாரை நாங்கள் நம்பி கர்த்தாது தான் எங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான்ப்பா. எங்களுக்கு ஒரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேலை இல்லாமல் இருக்கிறவைகளை நீர் அதிலிருந்து நல்ல வேலைகளை தாரும். வருமான பற்றாக்குறையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு வருமானத்தை விருத்தியடைய பண்ணும்படி ஜெபிக்கிறோம். தொழில் வியாபாரங்களை செய்கிறவர்களுக்கு அதில் ஏற்படுகிற நஷ்டத்திலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதிசயங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். தேவநாமம் மயப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். சத்துருவாகிய சாத்தான் தலையை நசுக என்று எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே நாங்கள் உண்மை உத்தமமாய் நாங்கள் உமக்கு ஜீவிக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் வருகிறது. சத்துரு கொண்டு வந்து எங்களுடைய விசுவாசத்தை குலைக்க பார்க்குறான். ஆனால் என் தேவன் நீர் எங்களுக்கு துணை நின்று உம்முடைய மகிமை எங்கள் மத்தியில் அனுப்பி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையை ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு காக்கு குஞ்சுக்கு இறங்குவேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு இறங்கி கொண்டிருக்கிற தெய்வத்துக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். வானகமே வையகமே ஓ ஆமேன் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு நடத்தி தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சிங்கத்தின் மேலும் பெரிய பாம்பின் மேலும் ஆண்டவரே வல்ல சர்ப்பத்தை மிதிக்க எங்களுக்கு கிருபை அதிகாரம் தருகிறவ உம்மை நோக்கி பார்க்குறோம். ஆண்டவரே இந்த நாளில் கூட பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகத்தை தாரும். ஆண்டவரே வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்தும். ஆண்டவரே அதோடு இல்லாதபடி ஆண்டவரே தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேர்வு எழுதத்தக்கதான கிருபையும் பலனை தரும்படி ஜெபிக்கிறோம். தேர்வு எழுதுறதுக்குள்ள கிருபையை தாரும். ஆண்டவரே அவர்கள் நல்ல தேர்வு எழுத எங்கள் தேவாவியானவருடைய வழிநடத்தல் கூட இருக்கும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தேர்வு நல்ல அவர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் எவ்வளோ பிரயாசப்பட்டு படுத்திருப்பார்கள். அதில் ஆண்டவரை அவர்கள் புரிந்து எழுத அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை சிறப்பாக நீர் தந்து கர்த்தர் அவர்களை நீ வழிநடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ராஜாதி ராஜாவே கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா நீங்கள் நினைச்சது தடைப்படாது. விசுவாசித்தால் மகிமையை காண்பாயின்னு சொன்ன இருக்கட்டும். எங்களுக்கு நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தோடு நாங்கள் மூழ்கிடாதபடி ஆண்டவரே உம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை. ஒவ்வொருடைய மன இருதயத்தின் அறிகிறீர், சுத்தத்தை அறிகிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் தாரும். இந்த வேளையில் எங்கள் தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்போ வாழ்க்கையில் இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து வேண்டிக் கொள்கிற விண்ணப்பங்களை நீ அறிகிறீர். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆமாப்பா
அந்த வார்த்தை இந்த நாளில் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். கோணலானவைகளை எல்லாவற்றையும் நேராக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். கோணலானவைகளை செவ்வையாக்குறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்துருவின் தலைகளை நசுக்கி கத்திரங்கள் நடுவில் அவனுடைய அற்புத மகிமை வெளிப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை தெய்வம், ஒரு உலகை ரட்சித்தவர், நன்மை செய்த இவர், நானிலத்தோர்க்கு நன்மைகள் செய்த நல்லவர் எங்கள் இயேசு ராஜா. நீர் எங்களுக்கு நல்லவர், நன்மை செய்கிறவர். ஆண்டவரே, நினையாத நேரம் எங்களை ஆண்டவரே உங்களுடைய ஆதல் எந்த நேரத்திலும் எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலும். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலும். இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார், ஏற்றிடுவோம் என்றும் ஜெய கொடி. யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். எக்காலத்தும் நம்பிடுவோம் கட்ட மக்களின் மறைவிடம். தக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஆமாண்டவரே, நீங்கள் இந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுத்த இந்த பாடலுக்காக ஸ்தோத்திரம். இயேசு எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீர் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு பரலோக பாக்கியத்தின் மகிமை எங்களுக்கு தருவீர் ஆண்டவரே. நாங்கள் இந்த உலக ஆசையும் உலக மோகத்திலே மூழ்கி கிடக்காதபடி உலகம் பணம் பணம் பொருள் ஆஸ்தி என்று விழுந்து கிடக்காதபடி இசப்பா இன்றைக்கு உங்கள் பாதத்தில் இருந்து உம்மோடு வாழ ஆண்டவரே ஒரு ஆவிக்குரிய மகிமையின் உங்களை தாரும் ஆண்டவரே. எழுந்து ஜோலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆமாண்டவரை எழுந்து சொல்லுங்க, என்னை எங்கள் மேலே ஊற்றுவீராக. வஞ்சோடு உடைய பிள்ளைகள் காத்திருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் உடைய அபிஷேகத்தின் எண்ணெயால் நிரப்புவீராக ஆண்டவரே. உடைய அபிஷேகத்தின் நிறைவு எங்கள் மேலே ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஈஸ்வரம் சரதுலரப கஷபத்தியாலதலரமன கதியாலரப நண்டர கஷமலரதிதலரபா. நல்லவர் ஆண்டவரே, நீரேப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு வழி அடைந்தால் ஒரு வழியை திறப்பேன் என்று சொல்லுகிறீர் ஆண்டவர். எங்களுக்கு புது வழியை நீர் எங்களுக்கு தருகிறவர். பழைய வழிகளெல்லாம் எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே நாங்கள் சிந்தித்து பார்த்து இந்த புது வழிக்குள் பிரவேசிக்க ஒவ்வொருவருக்கான கரகம் புரியும்படி செவிக்கிறோம். ஏதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறீரே. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எவ்ரிதிங் இஸ் நியூ, பட் நியூ, எவ்ரிதிங் இஸ் நியூ, ஓல்ட் இஸ் கான். ஆமாண்டோரே, கடந்து போனது எல்லாம் எங்களுடைய சஞ்சல உபத்திரம் கண்ணீரும் துன்பமும் கடந்து போகும். கர்த்தரின் வருகை நாளின் போது பறந்துடுவோம். நாங்கள் இயேசுவோடு பறந்துடுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் செய்த மகத்துவங்களை நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் இயேசு கிறிஸ்து ஒப்பானவர் யார்? யாரும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் உணர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒரே நேஸ் ராஜாவே நன்றி. எல்லா அந்தகார கிரிகளின் ஆவிகளையும் பிள்ளைகளுடைய குடும்பங்களில் போராடுகிற சத்துருவின் போராட்டங்கள் அசுத்தத்துக்கு என்று பிள்ளைகளுடைய கால்கள் விரைந்து ஓடுகிறதை தடுத்து நிறுத்தி பரிசுத்தன் பாதையிலே நடத்தும்படி ஜெபிக்கிறோம். பாதை தெரியாத ஆட்டை தேடி ஆண்டவரே நாங்கள் இருக்கிறது நீ ஓடி வருகிறீரே. ஒருவரே நீ புறம்பே தள்ளுகிறது இல்லை. இப்பொழுதே இசப்பா நீங்கள் ஒவ்வொருடைய மனதை நீர் அறிகிறீர், ஒவ்வொருடைய எண்ணங்களை அறிகிறீர். என்னை நோக்கி கூப்பிட அறியாத எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன்.
என்னை நோக்கி கூப்பிடு, அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். நீ என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு என்று நீ அறிகோல் கொடுக்கிறீரே. நாங்கள் உங்களை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவர் உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கர்த்தர் எங்களுக்கு பாராட்டினதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் டேடி இயேசு ராஜா, எங்கள் டேடி இயேசு ராஜா, எங்கள் ராஜா இயேசு ராஜா. எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுக்கிறது இயேசு ராஜா. எங்கள் தெய்வம், எங்களை வழிநடத்துகிறது, உங்களை போஷிக்கிறது இயேசு கிறிஸ்து ராஜாவே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வரங்களினால் எங்களை அலங்கரியும் அப்பா. ஆவிக்குரிய வரங்களினால் எங்களை அலங்கரியும் ஆண்டவரே. அலங்கரியும் உடைய ஆவியின் வரங்களினால், ஆவியின் கனிகளினாலே ஆண்டவரே. ஆண்டவரே, உலகத்தை பின்தள்ளி இயேசுவோடு நாங்கள் செல்ல, இயேசுவின் மகிமையை காண இந்த அழைப்பா இயேசுவின் ஆண்டவரே. பாவத்தில் பல விதமான வியாதிகள் அழிந்து போகிற மத்தியில் நாங்கள் எழுந்து போய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்ல உம்முடைய கிருபை வரங்கள் எங்களுக்கு தேவை. ஆசுலாவலோடு இருக்கிற எங்களுக்கு நீர் தந்து எங்களை நடத்த முடியும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். தேவ கிருபை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆம். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளை என்ன சொன்னால் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன்.